உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ டாக்டர், நான் எசக்கி பேசுதேன். இங்க எங்க மதனிக்கு காய்ச்சல் அடிக்கு. டாக்டர் கிட்ட வானா வர மாட்டேங்க. நீங்களாவது உடனே வீட்டுக்கு வரையலா? ஐயோ, வாங்க. டாக்டர் இப்போ வந்துருவாவலாம். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு ஒண்ணுமே இல்லடி, லேசா உடம்பழுப்பு, அதுல வந்த காய்ச்சல். ஒரு மாத்திரை போட்டாச்சு, இப்ப சரியாயிடும். இதுக்கு போய் டாக்டரை கூப்பிடுவியா? ஆருக்கீங்க காய்ச்சல்? இந்தா இவங்களுக்கு தான் டாக்டரே. பரணி வணக்கம் வச்சுக்க. இதுதான் டாக்டர், டாக்டர் சம்மு. வணக்கம். அடேங்கப்பா, இதான் உன் பிளானா? என்னதான் செய்யறான்னு பாப்போம். கொஞ்சம் சைடு வருதீங்களா? போங்க. பேஷண்ட் இவங்க தானா? ஆமா ஆமா டாக்டர். ஆமா டாக்டர். கொஞ்சம் தள்ளி பேஷண்ட் காலை கீழே போட்டு உட்காருங்க. நல்ல கடுமையான காய்ச்சலால இருக்கு. கண்ணை காட்டுங்க. அழகான கண்கள், அழகான கருவிழிகள். வாய காட்டுங்க. நல்ல நாக்க வெளில நீட்டுங்க. நைட் என்ன தோசையும் கறி குழம்பு சாப்பிட்டீங்களா? வாயை செக் பண்ணா வயிற்று செக் பண்ணிட்டு இருக்க. அது என்ன வயிறு வரைக்குமா தெரியுது? இல்ல, நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சாதானே நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியா? அதுக்காக சொன்னேன். கையை காட்டுங்க, நாடி பார்க்கலாம். போடா. ஏங்க, நாடிய பார்த்தா தானே எப்படி துடிக்குதுன்னு தெரியும். ஆஹா. டிங் 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 ப்ரும். காதுல மாட்டு. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. அண்ணா, காதுல மாட்டு. ஃபர்ஸ்ட் அத எடுத்து காதுல மாட்டும்ல. ஆஹா, இத மறந்துட்டோம்ல. இப்ப பாரு. இப்ப மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் நல்லா இழுத்து விடுங்க. டேய், இதுக்கு மேல இழுத்து விட முடியாது. என்ன கேக்குதுன்னு சொல்லி இப்போ. என்ன கேக்குது? அண்ணா, என்னென்ன கேக்கு? இளையராஜா பாட்டா? இலே உள்ள சம்மு 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 சம்முன்னு துடிக்கல. சரி, நீ பண்ணதெல்லாம் போதும், முதல்ல கிளம்பு. என்ன அதுக்குள்ள அவசரப்படுத? மருந்து மாத்திரை எழுதி தரணும்ல. அது மருந்து மாத்திரையா? ஆமா, பேஷண்ட் ஏதணும்ல. டானிக்கு எல்லாம் 3 வேளைக்கும் டானிக்கா கொடுக்கணும்ல. அப்பதான் ஜுரம் டக்குன்ட்டு போமா. இல்லே, நான் கொடுக்கறதுல நல்ல கவனமா பார்த்து வேலைக்கு உன் மைனிங் கொடுக்கணும், புரியுதா? ஒண்ணு மிஸ் ஆண்டா கூட அப்புறம் காய்ச்சல் சரியாவது சொல்லிவிட்டேன். இந்தல இதெல்லாம் உன் மைனிக்கு வேலைக்கு கொடுத்துட்டு. ம்
3 டானிக்கையும் 3 வேளை கொடுக்கணுமா டாக்டர்? ஆமாமா. டேய், முதல்ல அதுல நீ என்ன மருந்து எழுதி கொடுத்திருக்க? அது குடி. ம். சுடு தண்ணி 3 வேளை, சுக்கு காஃபி காலை இரவு, மதியம் மட்டும் ரசம் சோறு. ஆமா, இதெல்லாம் சாப்பிட்ட தானே நோய் பட்டுண்டு போவான். இலே, கவனமா கொடுக்கணும், புரியுதா? ம். இதான் உன்னோட பிரிஸ்கிரிப்ஷனா? ஆமா. கிளம்புடா, இலே, போடா. என்ன வெறும் மருந்து மட்டும் தானே கொடுத்துருக்கு, இன்னும் வைத்தியமே ஆரம்பிக்கலா? ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். இதுக்கு மேல வைத்தியமா? நீ நடத்து ராசா. இல்ல எசுகியே, நம்ம ஊர்ல ஒரு ராசா டாக்டர் இருக்கார்லாம், ராஜா டாக்டர். எந்த ராசான? அதாம்ல எம்பிபிஎஸ் படிச்ச வசூல் ராசா. ஓ, கமலஹாச சார்வால சொல்லுதியா? நம்ம வசூல் ராசா டாக்டர் ட்ரீட்மெண்ட் தான் இந்த நோய்க்கெல்லாம் கரெக்டா இருக்கேன். அண்ணா போன ரொம்ப வெக்கமா இருக்கு. அத கொண்டா. போகும்போது அது கரெக்டா எல்லாம் ஃபாலோ பண்ணிக்க. சரி சரி. ஆமாமா, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தனியா தானே கொடுக்குறேன். டேய், என்னடா அது வசூல் ராஜா வைத்தியமா? அதுக்கு ஏன்டா இவ வெக்கப்படுறா? ஆமால, இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்க, எப்பேற்பட்ட காய்ச்சலா இருந்தாலும் பட்டுன்னு போயிடும்ல. அப்படியா? நான் படிச்ச 4 வருஷத்துல யாருமே எனக்கு இது சொல்லியே தரலையே. ஆறு சொல்லி தருவாதெல்லாம், இதெல்லாம் அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிட்டதுல. அப்படி என்ன வைத்தியம் அது? செஞ்சு காட்டிடுவேன். என்ன அது? செஞ்சு காட்டு. கண்ணு அப்படி மூடிட்டு கைய அப்படி தூக்கு பாப்பா. என்னமோ பண்ண. நல்லா. வைத்தியம் ஆரம்பிக்க போது. டேய், என்னடா இது? வைத்தியம் பண்றேன்னு ஹக் பண்ணிட்டு இருக்க? ஆமால, கட்டிப்படி வைத்தியம். பணம் பார்க்கலையா? இத செஞ்சு வச்சுக்க, எப்பேற்பட்ட காய்ச்சலும் சரியா போயிடுவான். ஓஹோ, அப்படியா? சரி, ரொம்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எனக்கு சகல வியாதியும் குணமாயிடுச்சு. இப்ப எந்திரிங்க. போதும், இப்ப எந்திரிங்க டாக்டர். எனக்கு வேலை நிறைய இருக்கு டாக்டர். இல்ல, இது 1 மணி நேரத்துக்கு இப்படியே இருக்குனே, இல்லாட்டி போன காய்ச்சல் டக்குன்னு திரும்பி வந்துறேன். டேய், போடா. விளையாடுனது போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனோம். எங்க? ட்ரீட்மெண்ட் நடுவுல வெளில போனங்க. எங்க போன? நைட்டு 2-3 தடவை ரத்னாவுக்கு கால் பண்ணேன், அவ எடுக்கல. விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆச்சு, அவ காலும் பண்ணல. ஒருட்ட போய் பாத்துட்டு வந்துடலாமா? ஆமா, நான் சொல்லும் போதெல்லாம், உன் தங்கச்சி மட்டும் தானே கட்டி கொடுத்துருக்க, நீ என்ன போய் அங்கே சேர்ந்து வந்தா எப்படி அப்படி நொட்டெல்லாம் சொல்லுவ. இப்ப நான் நீயே போய் பாக்கணுங்க. ரெஸ்பான்ஸ் இல்லனா போய் பார்த்ததா ஆகணும்ல. இல்ல, ட்ரீட்மெண்ட் பாதியிலே இருக்கு, அப்புறம் போன காய்ச்சல் திரும்பி வந்துடா. இத முதல்ல முடிப்பா. டேய் டேய் டேய், ஓவரா பண்ணாத, வா. ட்ரீட்மெண்ட்டுக்கு இத ஃபீஸா எடுத்துக்குதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.